ராஜபாளையத்தில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த நபரின் தலை முடங்கியார் ஆற்றுப்பாலத்தில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியார் ஆற்றுப்பாலத்தின் மீது ஆண் தலை ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த தலையை மீட்டு விசாரணை நடத்தி வந்தனர். அதில் கொலை செய்யப்பட்டது பூவையா எனவும் அவரை காணவில்லை என உறவினர் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த 8ஆம் தேதி முதல் தேடி வந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சுந்தரராஜபுரம் வனப்பகுதியில் கிடந்த பூவையாவின் உடலையும் போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பூவையா கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 9 ஏக்கர் தோட்டத்தை பூவையா குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் பூவையாவுக்கும் பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன், தளபதி, பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. பூவை